எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நடிகை ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு. ராதிகா சரத்குமார் அவர்களே நீங்க வந்து பாரதி ராஜா அவர்களோட மரணத்திலும் சரி, பாக்யராஜோட மரணத்திலும் சரி, முன்னாடி நின்று ரொம்ப உழைச்சு எல்லாமே பண்ணுனீங்க. எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். பாரதி ராஜா அவர்கள் வந்து உங்களோட காட்ஃபாதர். கிட்டத்தட்ட அவங்க மகள விட அதிகமா நீங்க வந்து அவரோட மரணத்தில முன்னின்று எல்லாமே பண்ணுனீங்க. அதே மாரி பாக்யராஜ் அவர்களும் வந்து உங்களோட ஒரு ஸ்டார். அதுக்கப்புறமா வந்து பாரதி ராஜாவோட அசிஸ்டன்ட்டா இருந்த காலத்துலேருந்து அவர தெரியும். அவரோட வீட்லயும் வந்து நீங்க இருந்து எல்லா பணிகளையும் செஞ்சீங்க. உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம். ஆனா, ஒரு அடிப்படை நாகரீகம் வந்து உங்களுக்கு தெரியாம போயிருச்சு. அத பத்தி தான் இங்க பேச வரோம். பாரதி ராஜா அவர்களோட மறைவுக்கு அப்புறம் முதல்வர் சிஎம் விஜய் அவர்கள் வந்தப்போ, அவர் வந்தாரு. நீங்க வந்து அந்த இடத்துல உட்கார்ந்திருந்தீங்க. அப்போ அவர் வந்து மரியாதை நிமித்தமா அவருக்கு அஞ்சலிய செலுத்தினதுக்கு அப்புறம், உங்க பக்கத்துல வந்து நிண்டு, உங்க தோள தொட்டு ஒரு ஆறுதல் சொன்னாரு. ஆனா, ஒரு கர்ட்டஸிக்கு கூட அவர நீங்க நிமிர்ந்தும் பார்க்கல, திரும்பியும் பார்க்கல. முகத்த இறுக்கமா வச்சுக்கிட்டு, ஏதோ பெரிய ஒரு வாய்க்கால் வரப்பு சண்டையோ இருக்கிற மாதிரி அவரோட ஒரு வன்மத்துல இருந்தீங்க. ஆனா, அதே இதுக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்தப்போ எழுந்து நின்னு அவரோட போய் நின்னுகிட்டு இருந்து, அந்த ஃபோட்டோஸையும் நாங்க பார்த்தோம். பாக்யராஜ் அவர்களோட மரணத்திலயும் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வந்தப்போ, பூர்ணிமா அவர்கள் வந்து உட்கார்ந்திருந்தாங்க. அவரு நீல் டவுன் பண்ணி முட்டி போட்டு அவங்கள கட்டிப்பிடிச்சு ஆறுதல் சொன்னாரு. ஏன்னா, அவரும் அவங்களோட படத்துல நடிச்சிருக்காங்க. சாந்தனு கூட நடிச்சிருக்காரு. சாந்தனுவையும் கட்டிப்பிடிச்சு ஆறுதல் சொன்னாரு. ஒரு முதல்வர தாண்டி ஒரு சக மனிதராகவும், சக தொழில் சம்பந்தமா அவங்களோட பணியாற்றியிருக்காங்கன்ற சார்புல அவங்களுக்கு ஆறுதல் குடுக்குற மாதிரி அந்த இத தான் பண்ணுனாரு. அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் அவன கை கூப்பி வணக்கம் சொல்லும்போது, நீங்க அந்த இடத்துல தான் நின்னீங்க. அப்பயும் வந்து ஒரு மரியாதை நிமித்தம் கூட ஒரு அவரோட முகத்த பார்க்கிறதோ, அல்லது ஒரு எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் பண்ணாம ரொம்ப இறுக்கமா நின்னீங்க. அப்படி என்ன உங்களுக்கு பிரச்சனை? அப்படியே இருக்கட்டும். உங்களுக்குள்ள எந்த பர்சனல் பிரச்சனை இருந்தாலும், ஒரு பொது வெளியில அவர் வந்து ஒரு முதல்வரா அந்த இடத்துக்கு வரல. அப்படி ஒரு இத காட்டுறதுக்காகவும் வரல. இதுக்காக நாங்க விஜய்க்கு சப்பு கட்டு கட்டுறோன்றதுக்காக இல்ல. இருந்தாலும் ஒரு சக கலைஞரா, அவரும் ஒரு சினிமாவுல இருந்தாரு அப்படின்றதுக்காக அவர் வந்தப்போ, அந்த ஒரு அடிப்படை மரியாதை கூட இல்லாத ராதிகா சரத்குமார் ஆகிய நீங்க கொஞ்சம் நாகரிகத்த கத்துக்கங்க. ஏன்னா, உங்களுக்கு ஸ்டாலின் வரும்போது எழும்பி நின்னு அவருக்கு மரியாதை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு அறிவு இருக்குன்னு சொன்னா, விஜய் அவர்களோட என்ன கோவமா இருந்தாலுமே வந்து ஒரு மரண நாம சாதாரணமா நம்ம குடும்பங்கள்ல நமக்கு வந்து பிடிக்காத நம்மளோட சொந்தக்காரவங்க சில பேர் நம்ம பேசாம இருந்திருப்போம். மாமா, மச்சான், சித்தப்பா, பெரியப்பா யார் கூடயாவது பேசாம இருந்திருப்போம். ஆனா நம்ம வீட்ல ஒரு துக்க வீடு நடந்தபோது அவங்க வரும்போது, நம்ம ஒரு நாள் அவங்க முகத்த திருப்பிக்கிட்டு இருக்க மாட்டோம். அவங்கள கை கூப்பி வ அவங்கள உள்ள வர வச்சு, அதுக்கப்புறமா வந்து ஏதோ பழைய கோபங்கள்லாம் அந்த மறந்துட்டு நம்ம பேசுவோம். அதுதான் வந்து அடிப்படை. எதிரியா இருந்தாலும் வீட்டுக்கு வரும்போது வரவேற்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு தமிழரோட பண்பாடு. அப்படிப்பட்ட நீங்க இந்த மாதிரி நடந்துட்டது வந்து ரொம்ப 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 கண்டனத்துக்குரியது. உங்களோட நீங்க பெரிய எத்தனையோ விருதுகள் வாங்கியிருக்கலாம், நடிச்சிருக்கலாம், நிறைய ஸ்டார்ஸ் கூட நடிச்சிருந்திருக்கலாம். அடுத்து நீங்க தாய் கல்விக்காக உங்களுக்கு நிறைய விருதுகள் வர இருக்கு. எல்லாமே இருக்கு. ஆனா, அடிப்படை நாகரிகம்ன்றத கத்துக்குங்க. இனிமேலாவது ஒரு பொது வெளியில இந்த மாரி நடக்காம இருக்க ராதிகா சரத்குமார் ஆகிய நீங்க கொஞ்சம் உங்களோட மைண்ட் செட்ட மாத்துங்க அப்படின்றது தான் எங்களோட ஆசை.